செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வேளாண் துறை எதிர்மறை வளர்ச்சி பாதையில் செல்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய விவசாயிகள் தினத்தையொட்டி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகுக்கு உணவு படைக்கும் உழவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் உழவர் நாள் கொண்டாடப்பட்டாலும் உழவர்களின் நிலைதான் முன்னேறவில்லை என்று தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், முன்னேறிய மாநிலம் என்று கூறப்படும் தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வேளாண் துறை எதிர்மறை வளர்ச்சி பாதையில் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உழவர்களின் ஆண்டு சராசரி வருமானம் சுமார் 11,000 ரூபாயாக குறைந்துவிட்டது என்று தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். உழவர்களின் துயரங்கள் விரைவில் தீரும் என்றும், அடுத்த ஆண்டு உழவர்கள் நாள் கொண்டாடப்படும் போது அவர்களுடைய உயர்வு உறுதியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்.